எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. குரானை நம்ம எடுத்து தொடர்ந்து குரானுடைய வசனங்களை ஓதிக்கிட்டே இருக்கோம். அதில் உள்ள அர்த்தங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு புரிகிற விதமாக நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லா. சூரா அன்னிசாவில் பெண்கள் அப்படின்ற பேரில் தலைப்பை கொடுத்து நிறைய விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம தான் பெண்கள் தானே, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினச்ச எத்தனையோ விஷயங்களை இந்த சூறாவில் தான் எல்லாம் சொல்லித்தரான். சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், சொத்து விவகாரங்களாக இருக்கட்டும், அனாதைகளிடத்தில் நடந்துக்கிறதா இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே சூரா அன்னிசாவில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அல்ஹம்துலில்லா. ஸோ இன்னும் 86வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அதை விட அழகான முறையில் அல்லது குறைந்தபட்சம் அது போன்றதாவது நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். அப்படிங்கிறது வெறும் வாய்வார்த்தை வாழ்த்து மட்டும் இல்லை, அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்று தரப்பட்டுச்சு அப்படின்னா அதை விட அழகிய முறையில் நீங்கள் திரும்பி அதை தாங்க, அல்லது அந்த அளவாவது நீங்கள் திருப்பி தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவன் அல்லாஹ். ஒவ்வொரு சொல்லுக்கும்னு சொல்லலை, ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குவேன் அப்படிங்கிறான். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி சலாம் இல்லை, சலாமை தாண்டி நம்மளுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய செயல் எப்படி இருக்குது, நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே அளவு உதவி, அதே அளவு இல்லை அதை விட அதிகமாக நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். இது அவங்களுடைய கடமை தானே அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது நம்ம அத்தா அம்மா நமக்கு செஞ்சதாக இருக்கட்டும், நம்ம கணவர் நமக்கு செஞ்சதாக இருக்கட்டும், நம்ம மனைவி நமக்கு செஞ்சதாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சதாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் நமக்கு செஞ்சதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயம் அவங்க நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை திரும்ப நம்ம செய்யணும். அதை விட அதிகமாக எவ்வளோ வேணால் செய்யலாம், ஆனால் அதை விட குறைவாக செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் மினிமம் அந்த அளவுக்காவது நீங்கள் செய்யுங்கிறான். ஸோ ஏன்னா இத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் செயலுக்கு கணக்கு வாங்குவேன் அப்படிங்கிறான். ஸோ நம்மளுடைய செயல்களை தான் அல்லாஹ் பார்க்குறான். இதை வெறும் வாய் வார்த்தைகளாக நம்ம எண்ணிடக்கூடாது. 87வது வசனம் பாருங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லா யஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீ வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் திண்ணமாக ஒன்று திரட்டுவான். அந்நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவர் வேறு எவரும் இல்லை. பாருங்க, லா இலாஹ, இலாஹ அப்படின்னா வணங்குறதுன்றதை தாண்டி அடிபணிகிறதுக்குமே அவனை தவிர வேற யாருமே இல்லை. ஹுவ லயஜ்மஅன்னகும், உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது அவன்தான். நம்ம எல்லாரையும் எது ஒன்று சேர்க்குது? இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு இந்தியன், நம்மெல்லாம் தமிழ் பேசுகிறவங்க, நம்மெல்லாம் தமிழ்நாட்டுக்காரவங்க, இல்லை நம்மெல்லாம் ஸ்ரீலங்கன், ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க நாடு, அவங்கவுங்களோட மொழி, இன்னும் அதை விட நம்மெல்லாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. உங்கள் வீடுகள்லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? நம்ம இந்த குடும்பம், அவங்க அந்த குடும்பம், நம்ம முஸ்லீமு, அவங்க ஹிந்துஸு, அவங்க கிறிஸ்டினு, நம்ம இது அவங்க அது அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வணங்குறதுக்கு நான் மட்டும்தான், என்னை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும், என்னை மட்டும்தான் நீங்கள், நான் ஏன் சொல் பேச்சு மட்டும்தான் நீங்கள் கேட்கணும்.
உங்கள் எல்லாரையுமே நான் தான் நிச்சயமாக ஒன்று சேர்ப்பேன். அப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் தமிழ் முஸ்லீமு, ஹிந்து அது என்ன அரபி முஸ்லீமு, உருது முஸ்லீமு, ஏன்னா அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவுகள். இன்னும் சுன்னத் ஜமாத், தௌஹீத் ஜமாத், இன்னும் வந்து ஷியா, சுன்னி, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ. இதை தாண்டி ஷாஃபி, ஹனஃபி, ஏகப்பட்ட பிரிவுகள்லாம் இருக்கும் நம்ம. ஆனால் எல்லாரையுமே ஒன்று சேர்க்கிறது அவன் ஒருத்தன் தான். அப்போ அல்லாஹ் ஒருத்தன்னா நமக்கு எப்படி இத்தனை பிரிவு முஸ்லீம்களுக்குள்ளேயே? சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அல்லாவும் அதை தான் சொல்கிறான், என்னை மட்டுமே வணங்க, ஏன் சொல் பேச்சை மட்டும் கேளுங்க, நீங்களாக உங்களுக்குள்ளே பிரிஞ்சுக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை பிரித்து வச்சு சிறப்பாக நிறைய ஃபித்னாக்கள் நடக்குது. ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம வழிபடணும், என்ன சொல்கிறது, கட்டுப்படணும் அப்படிங்கிறத. ரைட். அப்போது நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பவன் அவன்தான், இலா யௌமில் கியாமா. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த இம்மையில் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கோம். ஆனால் கியாமத்தில் எல்லாரையும் ஒன்றா வச்சு தான் கேள்வி கணக்கு கேட்க போகிறான். ஸோ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கே பதில் சொல்லணும் நம்ம. லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தான். அல்லாவை விட யாராவது சித்திக்கான விஷயத்த சொல்லுவாங்களா? உண்மையான பேச்சு, ஹதீஸ்னால் பேச்சு. அல்லாஹ் தான் பேச்சு, அதாவது அல்லாவுடைய பேச்சு தான் ரொம்ப உண்மையானது அப்படின்னு இந்த இதில் சொல்கிறான். ஸோ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி எது வருதோ அதை விட அழகான பொருளாக நீங்கள் கொடுங்க. வாழ்த்துக்கள் வந்தால், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் ஒரு இதாக சொல்லுவோம், கிஃப்ட்டுன்னு சொல்லுவோமா? அந்த வேர்டிங்ஸ் தான் நமக்கு பிரச்சனை, நமக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கு சரியான மீனிங் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் கிஃப்ட்டு, அருட்கொடை எல்லாமே அதுதானே, வாழ்த்துக்கள் தானே. ஸோ இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருத்தவங்க என்னென்ன உங்களுக்கு தராங்களோ அதே மாதிரி நீங்கள் அதிகமாக கொடுங்க, இல்லை அதே அளவாவது கொடுங்க. நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கீங்க. ஏன்னா இந்த பிரிவினை இந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையை ஏற்படுத்துது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது நல்ல குலத்தில் நல்ல ஒரு ரிச் மேனுக்கு வந்து ரிச்சான ஆள்னால் அவன் பணத்தால் என்ன வேணால் வாங்கிக்க முடியுது. ஏழையான ஒரு ஆள்னால் அவன் பணத்தால் எதுவுமே அவனுக்கு பணமே ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ இந்த ஏற்ற இறக்கம்லாம் எங்கே ஏன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலம் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் பணத்தை சுற்றி தான் இருக்குது, நம்ம வாழ்வாதாரத்தை சுற்றி தான் இருக்குது. அந்த வாழ்வாதாரத்தில் ஏன்னா இன்றைக்கி உள்ள நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இஸ்லாத்தில் வாழ்வாதாரத்தில் பற்றி என்ன சொல்லியிருக்கு, குரானில் இன்றைக்கி நான் எப்படி இருக்கணும், இன்றைக்கி என் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் தான் தீர்வு சொல்கிறானே. அல்லாஹ் சொல்படி ஒவ்வொருத்தவங்களும் நடந்துட்டாங்கன்னாவே நமக்கு எல்லாமே கிடச்சிடுமே. நீங்கள் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுங்கங்கிறான். ஆனால் இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட இருந்து நான் எவ்வளோ பொருட்களை வாங்கி கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கி இடைத்தரகர்கள் மற்றவங்கக்கிட்ட லாபமாக விற்கிறாங்க. இன்னும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பக்கத்தில் உள்ள சாதாரண கடைக்காரவங்கள்ட்ட ஒரு கிலோ தக்காளி ஒரு 100 ரூபா அப்படி சம்திங் சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ தக்காளி விலைன்னு எனக்கு தெரியலை, நான் இங்கே இருக்கிறதுனால. ஸோ ஒரு 5 ரூபா 5 ரூபா 6 ரூபா கூட இருக்கும். ஆனால் மாலில் பார்த்திங்கன்னா 5 ரூபா 6 ரூபா கம்மியாக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், என்னோடய ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு சிஸ்டர்ஸ் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? யாராவது தெரியலையா? ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். தெரியுதா? இல்லை சிஸ்டர், ஒரு நிமிஷம்.
வேறு யாரோ ஏதோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, இருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா இப்போது? ஓகேம்மா. ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ நிச்சயமாக மறுமையில் இறைவன் உங்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுவான். அந்த இடத்துல உங்களுக்கான எந்த வித பிரச்சனையுமே இருக்காது, எல்லாத்தையுமே நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஸோ இதை இந்த பொருட்கள் விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறான். யாராவது உங்களுக்கு அழகான விஷயம் தந்தாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு தாங்க, அதை விட அழகானதாக கொடுங்க, இல்லை அதே அளவாவது கொடுங்க, உங்கள் செயலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கணக்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இன்றைக்கி பிரிஞ்சு நீங்கள் இருக்கீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே இறைவன் தான், எல்லாருக்குமே ஒரே இறைவன் தான். மறுமை நாளில் உங்கள் செயலை நான் கணக்கிட்டிருப்பேன்ல, அதை வச்சு உங்ககிட்ட நான் பேசுவேன், நான் உண்மையைத்தான் பேசுவேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். தெளிவாக இருக்குல்ல? நம்ம எப்போவுமே ஒரு ஆயத்தாக நம்ம பார்த்துருப்போம், அந்த ஆயத்துகளில் ஏதோ அல்லாஹ் சொல்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் முன் இருக்கக்கூடிய ஆயத்துகளோடு நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும் குரானில். ஸோ செயல்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். நம்ம நினச்ச மாதிரி ஒவ்வொரு பிரிவும் விஷயமே இல்லை, எல்லா பிரிவுக்கும் ஒரே இறைவன் தான். இந்துஸு, கிறிஸ்டினுக்கு, இன்னும் புத்த மதம், அந்த மதம், இந்த மதம், எதுனாலும் இறைவன் என்னமோ ஒருத்தன் தான். ஸோ நம்ம பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செயல்களை தான் அவன் பார்ப்பான், அந்த செயல்களுக்கான கூலியை மறுமையில் அவன் தருவான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபிஅத்தைனி வல்லாஹு அர்கஸஹும் பிமா கஸபு அதுரீதூன அன் தஹது மன் அஸல்லல்லாஹ் வமை யுஸ்லில்லாஹு ஃபலன் தஜித லஹு சபீலா. பிறகு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நயவஞ்சகர்கள் விஷயத்தில் இரு கருத்துடையவர்களாய் ஆகிவிட்டீர்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் சம்பாதித்து கொண்ட தீவினைகளின் காரணமாக அவர்களை தலைகீழாக புரட்டிவிட்டிருக்கிறான். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி வழங்கவில்லையோ அவருக்கு நேர்வழி காட்ட நீங்கள் விரும்புகிறீர்களா? எவர்களை அல்லாஹ் வழி தவற செய்தானோ அவர்களுக்கு எவ்வித வழியையும் நீர் காண மாட்டீர். பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறான்ல. இதை நீங்கள் அரபியோட தமிழை இதை பார்த்துட்டு அதை பார்ப்போம். பாருங்கள், முனாஃபிகீன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொல்லி இன்றைக்கி முனாஃபிக்கு இன்னும் காஃபிரு இதுக்கெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் ஹிந்து முஸ்லீமுன்னு, ஹிந்து கிறிஸ்டின்னு இவங்கெல்லாம் காஃபிருன்னு நீங்கள் நினச்சிக்கிறவங்க அப்படின்னா உங்களை முட்டாளாக்கியிருக்காங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, முனாஃபிகீன் அப்படின்னா நயவஞ்சகர்கள். இன்றைக்கி நயவஞ்சகர்கள் யார் அப்படின்னா கார்ப்பரேட் சொசைட்டி. கார்ப்பரேட் தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, கார்ப்பரேட்னா என்னன்னு. இந்த பிஸ்னஸ் வேர்ல்டு இன்றைக்கி அதிகமாக அந்த அம்பானி வீட்டு விஷயத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வேர்ல்டு தான் இன்றைக்கி அதிகமான ஏன்னா நயவஞ்சகருக்கு அல்லாஹ் ஆரம்பத்திலேயே டெஃபினேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பான். அதாவது உங்ககிட்ட ஒரு முகத்தை காமிப்பாங்க, அவங்களுக்கு நிஜமாகவே வேறு ஒரு முகம் இருக்கும். இனி உங்ககிட்ட நாங்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறோம், நாங்கள் இறைவனுக்கு அடிபணிஞ்சு தான் இருக்கோம். இறைவனுக்கு அடிபணிகிறது அப்படின்னா மனிதர்களை அதாவது இறைவனோட படைப்பை சரிசமமாக வச்சு இறைவன் சொன்ன மாதிரி நடக்கிறது தான் இறைவனுக்கு அடிபணிகிறது.
அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்லணும்னா, உங்களுக்கு நான் நல்லது தான் செய்கிறேன், உங்களுடைய நலனுக்காகத்தான் என்னோடய ப்ராடக்ட்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு என்னுடைய லாபம்தான் முக்கியம், இவங்கெல்லாம் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு அவங்க பேசுகிறதாக அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்திலேயே பேசிட்டான் முனாஃபிக்னா யாருன்னு. ஸோ அப்போ அந்த முனாஃபிக்கை நம்ம தான் இன்றைக்கி அடையாளம் படுத்திக்காமல் இருக்கோம். முனாஃபிக்குங்கிறது ஒரு ஒரு ட்ராமாவில் வரக்கூடிய ஆட்கள் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், இல்லைன்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே முனாஃபிக் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றி, மக்களை நான் நல்லது தான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ற போர்வையில் ஏமாற்றி மக்களை போட்டு கொடுமைப்படுத்துறது தான் முனாஃபிக். அந்த முனாஃபிக்குகள்லேயே இரு பிரிவினராக வல்லாஹு அர்கசஹும், அவங்களையே 2 பிரிவினராக நீங்கள் பிரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லாஹ் யாரை தாழ்த்தியிருக்கானோ, அதுரீதூன நாடுகிறார்களா, அன்தஹது, அல்லாஹ் இவங்களாம் தரம் தாழ்த்திட்டான், முனாஃபிக்குன்னு சொல்லிட்டான். அப்போ இவங்களை நீங்கள் நேர்வழிப்படுத்த நினைக்கிறீங்களா? அல்லாஹ் யாரை யுஸ்லில்லாஹு, அல்லாஹ் வழிக்கெடுப்பான், ஃபலன் தஜித லஹு சபீலானா வழியை. அதாவது இந்த நயவஞ்சகர்கள் விஷயத்தில் 2 கருத்து உங்ககிட்ட இருக்குது. அதாவது நம்மளும் இன்றைக்கி 2 கருத்து வச்சுருக்கோம்ல. இந்த கார்ப்பரேட்னால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ நல்ல நிலமையில் இருக்கோம், நல்ல டெக்னாலஜி இருக்குது, என் பிள்ளைகளுங்க நல்லா படிக்குது, நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், நல்ல மருத்துவம், இதெல்லாம் இப்படி சொல்லி தானே நம்மளை சொல்கிறாங்க. இதை ஆமோதிக்கிற கும்பலும் இருக்கும். இன்னும் முற்றிலுமாக இது முழுக்க தப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கும். சிலர் தேவை உள்ளதை எடுத்துக்குவோம், தேவையில்லாதது வேணாம், இப்படி நமக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவுகள். இந்த கார்ப்பரேட்டு தான் ஏகப்பட்ட பிரிவுகளை நமக்குள்ளேயே ஏற்படுத்துது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் உலக வரலாறு தெரிஞ்சுக்கிடணும். எப்போ இந்த உலகத்தை கூறு போட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். எப்போ பாஸ்போர்ட் வந்துச்சு இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவங்க விஷயத்தில் நீங்கள் 2 கருத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்க சம்பாதிச்ச தீவினைகளின், அவங்க செஞ்ச தவறான விஷயங்களின் காரணமாக அவங்கள தலைகீழாக புரட்டியிருக்கான். அப்படின்னா மேபி இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாப்புல உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே அவங்களுக்கு நேர்வழிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் நேர்வழிங்கிறது தராமல் இருக்கான் அப்படின்னா அவருக்கு நேர்வழி காட்ட நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. ஏன்னா அல்லாஹ் உடைய நாட்டம்தான் நடக்கும். அவங்களுடைய தீவினை காரணமாக அவங்களுடைய நேர்வழி அல்லாஹ் புறக்கணிச்சிட்டான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அல்லாஹ் குறிப்பிட்றான். ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, முனாஃபிக் அப்படின்ட்டு, காஃபிர் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களை மற்றவங்களை நீங்கள் குறை சொல்கிறத விட்டுவிட்டு நம்ம இந்த கேட்டகரியில் வந்துடுவோமா, நம்ம இதில் இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இன்னும் யார் இதை செய்ய வைக்கிறா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம எந்தெந்த விஷயங்களில் பிரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். மொழியால் இன்றைக்கி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கிளம்புது. இதில் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம், அதில் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். எங்கே ஒற்றுமை அப்படின்னா எல்லாமே இறைவனோட படைப்பு. அவன் படைப்பில் போயிட்டு நான் தனி நீ தனின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா படைச்சவனுக்கு கோவம் வருமா வராதா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் குரூப்பாக பிரிய வேணாம், யார் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்டணும்னு நீங்கள் வழி தவறி போயிடாதீங்க. ஸோ யார் அல்லாஹ் நேர்வழியிலேருந்து பிறலை செய்கிறானோ அதில் நீங்கள் யாரையும் திருப்பியும் நேர்வழிக்கு கொண்டு வர வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டான். இதை விட ஓப்பன் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கிடைக்காது. சிந்திச்சு பாருங்கள்.
அடுத்த ஆயத்து பாருங்கள். வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன சவாஅன் ஃபலா தத்தகிது மின்ஹும் அவுலியாஅ ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபஹுதூஹும் வக்துலூஹும் ஹைசு வஜத்துமூஹும் வலா தத்தகிது மின்ஹும் வலியம் வலா நசீர். இப்போ அவர்கள் நம்பிக்கை கொள்ளாததைப் போலவே நீங்களும் நம்பிக்கை கொள்ளாது இருக்க வேண்டும். இவ்வகையில் நீங்களும் அவர்களும் சமமாகிவிட வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போ இந்த பிரச்சனை இன்றைக்கி உள்ளதில்லை. இன்றைக்கி கார்ப்பரேட்டுன்ற பேரில் இருக்காங்க. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துலேயும் அவங்க இருந்தாங்க. அது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாறு பார்க்கணும். யூதர்களாகவும் அப்போ உள்ள பெரிய பெரிய ஆக்சுவலாக நபிக்கு எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் தான் பிரச்சனையே வந்துச்சு. ஸோ முதல்ல நம்ம நபியுடைய வரலாறை தெளிவாக பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறதுனால ஏன் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறதுனால பிரச்சனை வந்துச்சு? இஸ்லாம்னு சொன்னால் எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும், உங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ மேல் ஜாதியில் இருந்தவங்க பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் தானே பெரிய ஆட்கள், எங்கள் கூட போய் இவங்களெல்லாம் அடிமைகள் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம அடிமைகள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் யாரை பார்க்கலாம்? வேலைக்காரவங்கள பார்க்கலாம். அது எப்படி வேலைக்காரவங்களும் எஜமானர்களும் ஒன்றா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் நபிக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த எஜமானர்கள் யார்? எஜமானர்களுடைய செயல்பாடுகள் என்ன? காலங்காலமாக இந்த எஜமானத்துவத்துக்கு தான் இஷ்யூவே. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், இந்த பீப்புளெலாம் அவங்க நம்பலை, அவங்க இறைவனை நம்பலை, இறைவனை ஏற்றுக்கிறல. ஏன்னா ஏற்றுக்கிட்டாங்க, நபியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நபி சொல்படி கேட்கணும். கேட்டால் நமக்கான அந்த ஒரு இப்போ யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்கும் இல்லையா? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த சலுகைகளெல்லாம் அனுபவிப்பீங்க. ஆனால் அதே உங்களை விட அதிகமான வேலை பார்ப்பான் ஒருத்தன், ஆனால் அவன் ப்ரைவேட் ஸ்டாஃபாக இருப்பான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா சம்பளமும் கம்மி, அவனுக்கான பொருளாதார தேவையும் அதிகம், அவங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்காது. ஆனால் வேலை என்னமோ உங்களை விட அதிகமாக தானே பார்க்குறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் என்ன தரானோ அதுக்கு ஈக்குவலாக கொடு, அதை விட அதிகமாக கொடு அப்படிங்கிறான். அப்போ இங்கே நான் நிறைய தரேன், ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வர்றது என்னது? கம்மி. நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கும்போது எனக்கு ரிட்டர்ன் வர்றது என்னது? கம்மி. அப்போ இதில் தான் இஸ்லாம் பிரச்சனை என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குது. அவன் என்ன சம்பாதிக்கிறானோ, அவன் என்ன உங்களுக்கு அவனுடைய உழைப்பு உங்களுக்கு தரானா, அந்த உழைப்புக்கான கூலியை நீங்கள் கொடுங்க, ப்ராப்பராக கொடுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? நீ கவர்மெண்ட்டை கஷ்டப்பட்டு நீ உள்ளே போயிட்டீன்னா நீ உழைக்கவே கூட தேவையில்லை, ஓரளவு நீங்கள் பண்ணலாம், சம்பளம் நல்லா வாங்கலாம். இதுவே இன்னொரு சைடு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக இல்லாமல் வேறு ஏதோ ப்ரைவேட்டில் இருக்கீங்க அப்படின்னா மாடு மாதிரி உழைக்கணும், சம்பளமும் கம்மி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு உலகத்தை யார் ஏற்படுத்தியிருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் கொண்டு வர ஆசைப்பட்டாங்களா? இதுதான் இஸ்லாம் சொல்லுதா? இன்றைக்கி இஸ்லாமியர்களே என்ன பண்ணுறோம், நான் தான் பெரியவன், நான் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எப்போவுமே என்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும், நான் இலவசமாக எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும், நான் தான் நல்லவ, நான் தான் ரொம்ப தானம் தர்மம் பண்ணுறவ அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய பல முஸ்லீம்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்களும் நம்புறதில்ல, நீங்களும் நம்பாமல் போயிட்டீங்கன்னா அவங்கள மாதிரியே நீங்களும் ஆயிடுவீங்க. இதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க. எனவே அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யும் வரையில் அவர்களில் எவரையும் நீங்கள் நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள். மேலும் அவர்கள் ஹிஜ்ரத்தை புறக்கணித்து விட்டால் அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிடித்து கொன்று விடுங்கள்.
மேலும் அவர்களில் எவரையும் உங்களின் நண்பராகவோ உதவியாளராகவோ ஆக்கி கொள்ளாதீர்கள். இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஹிஜ்ரத் பண்ணுறதுக்கான பீரியடில் இது வந்திருக்கு. இந்த மாதிரி முனாஃபிக்குகள் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களையும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா, ஹிஜ்ரத் இப்போ நான் செய்ய சொல்லியிருக்கேன்ல, அந்த ஹிஜ்ரத் இவங்க செய்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படிங்கிறான்ல. இது அன்னைக்கு காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நிலைமை தான் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, வரலாறு மீண்டும் ஒரு முறை நடக்கும். நிச்சயமாக நீங்கள் இல்லைன்னாலும் உங்கள் குழந்தைங்க இல்லைன்னாலும் உங்களுடைய பேர குழந்தை இப்படி யாராக இருந்தாலும் மீண்டும் இறைவனுக்காக அகதிகளாக போக நேரிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குற எவ்வளவோ பெரிய பெரிய நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். ரஃபா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. தெரியாமல் எத்தனை இருக்குது தெரியுமா? சொமாலியாவிலேருந்து இங்கே நம்ம பக்கத்துலேயே பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம ராமேஸ்வரத்தில் வந்திருக்காங்க இல்லையா ஸ்ரீலங்கன் அகதிகளாக. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம கூட ஹிஜ்ரத் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹிஜ்ரத் அப்படின்னா துரத்தல், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டுடுறது. இப்போ நமக்கு வந்து ஒரு ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது, சிக்கன் நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் ரெகுலராக நீங்கள் அந்த சிக்கன் சாப்பிட்றீங்க, அந்த கடையில் எப்போவுமே சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் தெரிய வருது இந்த கடையில் சிக்கன் வந்து ஹலாலான முறையில் அறுக்கலை. எனிஹவ் பட் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை கூட்டிகிட்டு போகும்போது இப்போ வந்து தெரியுது இது வந்து ஹராமு. சரி, அப்போ இனிமேல் இந்த சிக்கன் நம்ம இங்கே சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு திரும்ப உங்களை பரவாயில்ல, இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டுட்டோம், இதுக்கு மேலே எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்ட்டு அதே கடையில் நீங்கள் ரெகுலராக இப்போ வாங்குறீங்க. ஆனால் இதை விட சூப்பர், இப்போ KFC இதெல்லாம் கண்ணால் தெரிஞ்சும் நம்ம எத்தனை முஸ்லீம்களே அதை வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்ம ஹலால் ஹராமை பார்த்துட்டு இருந்தது போய் KFC ஹலால் போட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம வாங்கி சாப்பிட்றோம். எத்தனையோ பிஸ்னஸ் விஷயங்கள் ஹலால்னு போட்டதுனால அதை நம்ம செய்கிறோம். அப்போ சிலர் வந்து தூண்டுவாங்க இதை செய்ய சொல்லி. அப்போ அந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறது நாட்டை திறந்து போகிறது மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் கூட திறந்து போகிறது தான். இன்ஃபேக்ட் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம்லாம் வந்து இஸ்லாத்துடைய ஆட்சிலாம் வருது அப்படின்னா இன்றைக்கி எந்த விஷயம்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம செய்கிறோமோ அதை எல்லாத்தையுமே ஹிஜ்ரத் பண்ண வேண்டியது வரும். ஹிஜ்ரத்னால் திறக்கிறது, அதாவது வேணாம் அப்படின்னு விடுறது வரும். ஹிஜ்ரத் அப்படிங்கிறது பயணம் செஞ்சு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது மட்டும் ஹிஜ்ரத் இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு இனிமேல் இது இறைவனுக்காக வேணாம் அப்படின்னு நான் ஒதுக்குறேன் அப்படின்னா அதுவும் ஹிஜ்ரத்து தான். ஸோ அந்த ஹிஜ்ரத், அந்த துரத்தல் நம்மக்கிட்ட இருக்கா, அந்த மன வலிமை நம்மக்கிட்ட இருக்கா, அந்த மாதிரியான மன வலிமை உள்ள நண்பர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்களா? இப்போ நம்மளால் முடியலைன்னாலும் நம்ம ஃப்ரெண்டு சொல்லும்போது அதை நம்ம கேட்போம், நம்ம வீட்டில் சொல்லும்போது அதை நம்ம கேட்போம். ஆனால் நம்ம வீட்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அதெல்லாம் நான் இவ்வளோ நாள் வந்துட்டோம், இப்போ போய் மாற்ற சொன்னால் மாற்ற முடியுமா? இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த படிப்பு தான் சிறந்தது அப்படின்னு நினச்சி படிச்சுக்கிட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா இந்த படிப்பு சுத்தமாக தப்பு அப்படின்னு வரும்போது அதை நம்ம வேணான்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் IAS IPSக்கெலாம் நம்ம வந்து படித்து எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் இதுக்கெலாம் இது பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் எந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளை வந்து இருக்க சொல்லியிருக்கான்? அந்த கவர்மெண்ட் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதே நம்ம ஒத்துக்க முடியுதா? முடியாது.
ஸோ முடிஞ்ச அளவு இன்றைக்கி நாட்டை விட்டு போகணுங்கிறத தாண்டிட்டு அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் ஆனால் அது இறைவன் மறுத்திருக்கான் அப்படின்னா அதுலேருந்து நான் வந்து நான் மீட்டு கொண்டு வர முடியுமா, அதை நான் செய்கிறேன்னா. இப்போ இது வரைக்கும் குரானில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து நான் செஞ்சதில் தப்பு அப்படின்னு தெரியும். ஸோ தப்பு, அப்போ இதை நான் இனிமேல் விட்டுடுறேனா, இதுதான் ஹிஜ்ரத். ஸோ இதை நீங்களும் செய்யணும், உங்கள் கூட உள்ளவங்களும் செய்ய ரெடியாக இருக்கணும். அப்படி உள்ளவங்களை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டாக உதவியாளராக வச்சுக்கோங்க. அப்போ அதுக்குன்னு நான் வந்து ஹிந்து இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. இப்போ ஹிந்து கிறிஸ்டினெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்காதீங்க அப்படின்னா அவங்களோட பேசக்கூட மாட்டாங்க. அப்படி கிடையாது. ஃப்ரெண்டு உதவியாளர் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எப்படின்னா இவங்களெல்லாம் வந்து குரூப் பண்ணி விடுவாங்க நபி. நீங்கள் ஃப்ரெண்ட், நீங்கள் ஜோடி, நீங்கள் ஜோடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உதவியாளராக இருக்கணும், எங்கேயுமே நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகணும், அந்த மாதிரி குரூப் பண்ணி விடுவாங்களாம், சகோதரத்துவம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம நிலைப்பாடோடையே இன்னொருத்தவங்க இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும். இல்லாத பட்சத்துக்கு அந்த இடம் வந்து அமர்க்கலமாக போயிடும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிரச்சனையாக போயிடும். ஸோ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், எனக்காக என்னுடைய விஷயத்தில் நீதமாக இருக்கணும்னு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க பாருங்கள். புறக்கணித்து விட்டால் ஹிஜ்ரத் அப்படிங்கிறது அது துறந்து போகிறது, இது வேணாம் அப்படின்னு விடுறது. யார் இறைவனுக்காக அதை ஹிஜ்ரத் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள எங்கே பார்த்தாலும் கொன்று விடுங்கள்னு வர்றது வந்து இந்த இடத்துல நபி ஒரு அத்தாரிட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு வரக்கூடிய செய்தி. ஆனால் இன்றைக்கி நம்ம அத்தாரிட்டி கிடையாது, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய செய்தி. நம்ம இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் கிடையாது, நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை கொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய செயல்களை, அவங்க நமக்கு சொல்லக்கூடிய ஐடியாஸை கொள்ளலாம். அவங்க நமக்கு சொல்லித்தரத நீ இப்படி செய், அப்படி செய், இது பண்ணு, அது பண்ணு அப்படின்னு அல்லாஹ்க்கு மாறுதலாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யாமல் மறுக்கலாம். அதைத்தான் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாவோ உதவியாளராகவோ வச்சுக்காதீங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இல்லல்லதீன யஸீலூன இலா கௌமின் பைனகும் வ பைனஹும் மீசாகுன் அவு ஜாஉகும் ஹஸிரத் சுதூருஹும் ஐ யுகாத்திலூக்கும் அவு யுகாத்திலூ கௌமஹும் வலவ் ஷாஅல்லாஹு லஸல்லதஹும் அலைக்கும் ஃபலகாதலூக்கும் ஃபைன் தஸலூக்கும் ஃபலம் யுகாத்திலூக்கும் வ அல்கவ் இலைக்கும் ஸலம ஃபமா ஜஅலல்லாஹு லக்கும் அலைஹிம் சபீலா. ஆனால் எந்த சமுதாயத்திடம் நீங்கள் உடன்படிக்கை செய்து உள்ளீர்களோ அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து கொள்ளும் நயவஞ்சகர்கள் இந்த கட்டளையிலிருந்து விதிவிலக்கானவர்கள். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டும் கூட அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வேறு ஒரு சமுதாயத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் நிறைய நடக்குது. என்னென்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டு பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி பேரை நான் சொல்லலை, பட் எந்த ஒரு இதுனாலும் அந்த கண்ட்ரி தான் முன்னிலை வகிக்கும். அந்த கண்ட்ரி பேர் வந்து என்ன சொல்கிறது, யுஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த என்ன சொல்கிறது, அந்த தலைமைத்துவம் வந்து யுஎஸ்ஏக்கே இப்போ இல்லை. இஸ்ரேலை வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்து வருது. அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில் நம்மளை ரொம்ப மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முனாஃபிக்குகளை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய அவுட் சைட் பொலிட்டிக்ஸ் பற்றி நமக்கு தெரியலை. ஆனால் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க.
அதாவது என்னுடைய வீடுகளுக்கு எங்களுடைய இந்த இடத்துல நாங்கள் வந்து இப்படி இருக்கோம், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இன்றைக்கும் நீங்களும் நம்ம எல்லா பக்கத்தில் ஒன்றா இருப்போம். இந்தியாவிலலாம் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே வாடகை வீட்டில் இருப்போம். கீழ் வீட்டில் முஸ்லீம் இருப்பாங்க, மே வீட்டில் ஹிந்து இருப்பாங்க. இல்லை கீழ் வீட்டில் ஹிந்து இருப்பாங்க, கோலம்லாம் போட்டிருப்பாங்க, மே வீட்டில் முஸ்லீம் இருப்பாங்க. அதை தாண்டி தான் போவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நீதமான ஒப்பந்தம் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கோம், நல்ல முறையில் இருந்துக்கிறோம், அப்படி நீதமாக தானே இதுவும் ஒரு ஒப்பந்தம் தான். ஸோ இந்த ஒப்பந்தத்தில் அந்த நயவஞ்சகர்கள் இருந்தாலும் கூட அவங்கள நீங்கள் கொல்ல வேணாம். அதேபோல் உங்களுடன் போர் புரியவோ தம் கூட்டத்தாருடன் போர் புரியவோ மனமில்லாமல் உங்களிடம் வருகின்ற நயவஞ்சகர்களும் விதிவிலக்கானவர்கள். அவங்க நயவஞ்சகர்களாக இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்தவோ உங்கள் கூட்டத்தாரோட கஷ்டப்படுத்தவோ உங்ககிட்ட சண்டை போடவோ வராதவங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஆயத்தை மட்டும் பார்த்துட்டு இவங்களெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் வேற யாரோ அப்படின்னு ரொம்ப ஒரு மூடத்தனமான விஷயங்களில் நம்ம இருக்கோம். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வைப்பானாக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அடுத்த ஆயத்திலேயே சொல்கிறான், இவங்க வந்து உங்ககிட்டயோ உங்கள் கூட்டத்தார்கிட்டையோ எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னா நீங்களும் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே அவங்க சொன்னால் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பொதுவாக ஒரு மனித நேயத்தோட ஒரு ஒரு கேஷுவல் சிரிப்பு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அவங்க அதாவது ஹலாலான உணவு, நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது, பட் வெஜ்ஜில் வந்து ஹலாலாக எந்த படையலுக்கும் இல்லாமல் நமக்கு தராங்க அப்படின்லாம் இருக்கும்போது நம்ம நல்ல முறையில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுல இறைவன் எந்த ஒரு இதையுமே சொல்லலை. ஏன்னா அவன் ஆரம்பத்திலே சொல்லிட்டான், எல்லாருமே ஒரு ஆள் தான், எனக்கு தான் நீங்கள் வழிபடுறீங்க, என்னத்தான் நீங்கள் வழிபடுறீங்க, உங்கள் எல்லாரோடைய கணக்கையும் நான் பார்த்து கியாமத்தில் நான் பதில் பேசிக்கிடுவேன் அப்படின்னு ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் மீது அவர்களின் ஆதிக்கத்தை திணித்திருப்பான், அவர்களும் உங்களுக்கு எதிராக போர் புரிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களோடு போர் புரியாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால், மேலும் அவர்கள் உங்களிடம் சமாதான கரம் நீட்டினால் அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட அல்லாஹ் உங்களுக்கு வழி ஏதும் வைத்திடவில்லை. அப்போ ஆல்ரெடி நிறைய பேர் உங்களை அடிச்சுட்டு, ஏன்னா அன்னைக்கு நபியோடைய நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. சுற்றி அடிச்சுட்டே இருக்காங்க, சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அவங்க முனாஃபிக்காக இருந்தாலும் கூட இவங்களை வந்து ஒன்றும் பண்ண விரும்பலை, சண்டைக்கோ அல்ல வேறு எதுக்கோ வரலை. அப்போ அவங்கள போயிட்டு நீங்கள் போய் எதுவும் தீண்டாதீங்க. ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய லாங்குவேஜ் படி ஹிந்துஸு மற்ற எது வேணாலும் சொன்னாலும் அவங்க இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலைல்ல. பண்ணாத வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். ஸோ முழுக்க சூரா அன்னீஸா பாருங்கள், யுத்தங்களும் நீங்கள் எப்படி இருக்கணும், ஹிஜ்ரத்து, இதை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். பெண்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னீங்க, என்னெல்லாம் நினச்சிங்களோ அதையெல்லாம் தான் பெண்களுக்கு தலைப்பு போட்டு அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதி வசனங்களை பார்க்கலாம். கயிர்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான